இருங்க. இந்த ப்ராஜெக்ட்ல அவளை எப்படி கதற விடுறேன்னு மட்டும் பாருங்க. வேணாம் மீராஜி, அதை மட்டும் நீங்க பண்ணாதீங்க. ஸ்ரீராமன் எழுதியிருக்கிற செங்கல் அது. நீங்க என்னதான் தலைகீழா நின்னாலும் அது முங்காது. எதுக்குதான் கடவுள் பேரை இழுக்கிறதுன்னு ஒரு விவசாய இல்ல? சும்மா நீங்களா அவளை ரொம்ப ஏத்தி வைக்காதீங்க பங்கஜ். அவ என்ன செய்யறாளோ செய்யட்டும். ஒரு தடவை ரிப்போர்ட் ரெடி ஆன உடனே everything will be in my control. Wait and watch. ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது மீராஜி. எங்க ஊர் பக்கம் Stop it. இதெல்லாம் யாரு ரிசர்ச் பண்ணுவா? நானா? சொல்லி இதெல்லாம் நானா செய்ய முடியும்? நோ மேம். நீ கொடுத்த பிரசன்டேஷன் ஜஸ்ட் ஒரு ஃப்ளூக், அவ்வளவுதான். நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட திட்டு வாங்க கூடாதுனா do the research now and show it to me. Understand? எஸ் மேம். என் முகத்தை பார்த்துக்கிட்டே நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு நின்னா ஒரு ரிப்போர்ட் என்ன தானா கை கால் முளைச்சு ரெடி ஆகி வருமா? கட் த கிராப், ரிசர்ச் பண்ணு. ஓகே மேம். அனு, இது எல்லாத்துக்கும் சரியான பதில் இந்த கம்பெனில ஒருத்தரால மட்டும்தான் சொல்ல முடியும். யாரு? சூரிய பிரகாஷ் சார். பரவாயில்ல சார், நீங்களே சொல்லுங்க. நோ 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 நோ, பயப்படாதம்மா. நான் என்னதான் விளக்கமா சொன்னாலும் சரியா வராது. இதை எந்த குடும்பம் பெரிய பிராண்டா மாத்துச்சோ அவங்க சொன்னாதான் சரியா இருக்கும். சார் அது அவர்கிட்ட போய் எப்படி கேட்கறதுன்னு பயப்படுறியா? டோன்ட் வரி, நான் போய் அவர்கிட்ட சொல்றேன். இல்ல சார், பரவாயில்ல. நான் வேற யார்கிட்டயாவது. இதுல யோசிக்க ஒண்ணு இல்லம்மா. இப்ப நான் அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். நான் பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? சார் சார் அது வந்து சார். ஓகே. நான் ரிவ்யூ பண்ணிட்டு சொல்றேன். சார், ஒன் மோர் ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. அனு தேவநந்தினி சாரீஸ் பத்தி சில இன்ஃபர்மேஷன் வேணும்னாங்க. நம்ம ஆபீஸ்ல யாருக்கும் தெரியல, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இஃப் யூ ஹெல்ப் ஹர் அவுட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் சார். அனுப்புங்க. ஓகே சார், தேங்க்யூ. அனு சார், சூர்யா சார் கிட்ட சொல்லியிருக்கேன், நீ போ, அவர் ஹெல்ப். இங்க எல்லாத்தையும் விட வேலை தான் முக்கியம். நீ ஏன் நேரா வந்து கேட்டிருக்கலாமே, அவரையே அனுப்புன? இது என்ன உன் காலேஜ் நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு இன்னொருத்தர் மவுத் பீஸா? அவள் வயசு என்ன, உன் வயசு என்ன? சார் நான் அவர்கிட்ட. சும்மா நடிக்காத. தேவநந்தினி புடவை பத்தி, பிராண்ட் பத்தி எப்படி வேணா தெரிஞ்சுக்கலாம். ஆனா உனக்கு என்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும், அப்படிதானே? சரி, if you want to hear from the horse's mouth, நேரா வந்து என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அவரையே அனுப்புன, என்ன காரணம்? நேரா வந்து என்கிட்ட பேச முடியாத அளவுக்கு உன் பிரச்சனை தான் என்ன? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு. தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நீ இப்படிதான் ஏதாவது சொல்வேன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் கெஞ்சுற? இல்ல நான் எதுக்கு கெஞ்சணுங்கிற? ஏய் இரு, இப்ப எதுக்கு ஆரம்பிக்கிற? விஷயத்துக்கு வா. அனு வந்ததும் என்ன ஏதுன்னு நைஸா பேசி தெரிஞ்சுக்க சுப்பு. நானா? அதுவும் நைஸா பேசி விளங்கிடும். எப்பயும் அப்பாவும் பொண்ணும் தானே கொஞ்சிக்கிறீங்க, கொலாவிக்கிறீங்க. இத கேட்க முடியாதா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அதை விடு. அவ வந்தான்னா வந்துட்டா. அனுமா காரியம் கிடையாது. இதுக்கு மேல இத பத்தி நீ ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ சூர்யா சார்ட்ட கேளு, அவர் சொல்லுவாரு. நீ இன்னும் அவர்கிட்ட கேட்கவே இல்லையா? ஆமாமா. அனு, சூர்யா சார்ட்ட கேட்கலையா? இல்லம்மா, எப்படியும் நாளைக்கு சர்வேக்கு டீலர்ஸோட தான் போறேன். அவங்க கிட்டே கேட்டுக்கிறேம்மா. இப்பதான் கேட்கலான்னு ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள அவ போயிட்டா. நீ கேட்கிற லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே. இன்னும் மூஞ்சி, இந்த மூஞ்சி கூட தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க. எங்க பாட்டி சொல்லுவாங்க, சாப்பிடலன்னா தூக்கம் வராது,
தூக்கம் வரலன்னா மனசு போட்டு எதையாவது உழப்பிக்கிட்டே இருக்கும்னு. வா முதல்ல போய் சாப்பிடலாம். எந்திரி. எந்திரி சூர்யா. டேய் எந்திரா. எந்திரிங்கிறல்ல. எந்திரி. வா மாட்டிக்கோ. அனு, பாத்தியா சுப்பு, நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்றாளா பாரு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா நீ? அடுத்த செகண்ட் என்ன நடக்குங்கிற சுவாரஸ்யம் தான் வாழ்க்கை பங்கஜ். அதை நம்ம கேள்வியும் கேட்கக்கூடாது, தெரிஞ்சுக்க முயற்சியும் பண்ணக்கூடாது. அதனால பதில் என்னவா இருந்தாலும் அதை மீற பங்கஜா இருந்தாலும் இந்த கிரேட் சூரிய பிரகாஷா இருந்தாலும் யாராலையும் முடியாது. இதெல்லாம் உனக்கு புரியாது பங்கஜ். ஆமாண்டா, ஆமா. உன் தத்துவ தத்துவம் எல்லாம் எனக்கு புரியாதுதான் பங்கஜ். நான் ஒரு மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது அல்லது குழப்பத்தில் இருக்கும்போது ஏய் சாப்பிட்டா சரியாயிடும் சொல்றேன். உன் பேச்சை நம்பி வரேன். உனக்கு ரொம்ப பசிக்குது போல. வா. ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ மேடம். வாங்க மேடம். ஹாய் சார். சொல்லுங்க மேடம். அங்க பிரகாஷ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரும். ஓ, நீங்க அந்த 8 ரூபா ரிசர்ச்காரங்கல்ல, சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. வெறும் ரீசார்ஜ் மட்டும் இல்ல சார், தேவநந்தினி சாரீஸ் கம்பெனியே எங்களோட தான். தெரியும். சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? ஒன்றும் இல்லை சார், உங்க கடையில் இருக்கிற சாரீஸை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேணும். கண்டிப்பா சொல்றேன், ஒரு நிமிஷம். சார், ஒருவேளை நம்ம இன்வெஸ்டர்ஸ் கூட கூப்பிடலாம். ரிசீவ் பண்ணுங்க சார். மீரா சர்வே. கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா சர்வர் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்கப்பா, அதனாலதான் சொன்னேன்.
ஓஹோ அப்படி ஒண்ணு இருக்கோ? நீ கவலையப்படாத, நீ அவங்களை இங்க அழைச்சிட்டு வா. அவங்க என்னென்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கெல்லாம் டீடைல்ஸ் நான் புட்டு புட்டு வைக்கிறேன். ம் சரிப்பா. ஓகேம்மா. ஓகே சார், we will move sir. சரி லெட்ஸ் கோ. இந்தாங்கம்மா. அண்ணா அண்ணாதான் வேலையை பாரு. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன சாரி பாக்குறீங்களா இல்ல சுடிதார் பாக்குறீங்களா? கல்யாணத்துக்கா, கிரக பிரவேசத்துக்கா, இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷன்? முதலாளி அதான் முதல்ல சொன்னாங்கல்ல, அதான். நாங்க பிரகாஷ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த பேரை நான் எங்க கேள்விப்பட்டிருக்கேனே. ஐயோ அவங்கள பேச விடுங்க முதலாளி, அவங்களே சொல்லட்டுமே. சொல்லுங்க மேடம். தேவநந்தினி சாரீஸ பத்தி உங்க கடையில சர்வே பண்ண வந்திருக்கோம். பண்ணலாம்ல? தாராளமா பண்ணுமா. அனுமா, இது உங்க கடை தானே? மேடம்க்கு ஏதாவது காபி டீ? அனு காஃபி தானே பிடிக்கும். அது உங்க எல்லாருக்கும் காஃபி தானே பிடிக்கும், அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, காஃபி ஓகே தான். அப்போ சாண்ட்விச் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல வேண்டாம். சரி சங்கர், கடைக்கு போய் ஸ்பெஷலா காபி வாங்கிட்டு வா. சரிங்க முதலாளி. சாரி சார், கடை ரொம்ப சின்னது, இங்க இடம் பத்தாது. உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும், மன்னிச்சுக்கங்க. இட்ஸ் ஓகே. திவ்யா வா சார். தேவநந்தினி சாரீஸ் நம்ம கிட்ட இருக்கிற கலெக்ஷன்லாம் பாருங்க, எடுத்து காட்டுமா? சரிங்க சார். நோட் பண்ணிக்கலாமா? Obviously, please note this. We will discuss this matter in our meeting. ஷூர். ரொம்ப நல்ல சஜஷன் கொடுத்தீங்க சார். உங்களுக்கு தேவநந்தினி சேலைங்க மேல இருக்கிற அர்ப்பணிப்பை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஒரு அனுபவம் தானே சார். காஃபியை குடிங்க, ஆறிட போகுது. வீட்டு நிலைமை தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல சார். உங்க ஆபீஸ்ல எப்படி பேசணும், எப்படி வேக வேகமா வேலை செய்யணுங்கிறது எல்லாமே அவ போக போக கத்துக்குவா சார். எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. அப்படி எதுவும் நடக்கல. அவ ஆபீஸ்ல ரொம்ப நல்லாவே நடந்துக்கிறா. அப்படியா சார்? அம்மா மகமாயி, இப்பதாம்மா மனசுக்கு சந்தோஷம் ஆச்சு சார். சாரி சார், உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். பரவாயில்ல, நீங்க எனக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வச்சிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அவரு எங்க அப்பா. என்னது? அவர் உங்க அப்பாவா? எஸ் சார். எனக்கே அந்த டவுட் இருந்தது. ஏன்னா அவர் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசினாரே. சூப்பருங்க, நீங்க சொல்லாமலே கூட்டிட்டு போயிட்டீங்க. அனு மேடம், உங்க அப்பாவுக்கு உங்களை பார்த்ததும் ரொம்ப பெருமையா இருந்திருக்கும்ல? ஆமா சார். குட். வெரி நைஸ் மீட்டிங் ஹிம். தேங்க்யூ சார். அனு மேடம், உங்களை ட்ராப் பண்ணுமா? இல்ல சார், வீடு பக்கத்துல தான் இருக்கு. பை வாக் போயிடுவேன். ஓகே, we will move. ஓகே. Bye. Thank you. Okay, bye. பை சார். எங்க இருக்காங்கன்னு டென்ஷனா கேட்டுட்டு இருந்தீங்களே, பாருங்க சர்வே கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ பங்கஜ். இருடா, எங்கடா கிளம்பிட்ட? நீ கேட்டியன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்குன்னு உன்னை உடனே அங்க ஒன்னும் கிளம்பி போக சொல்லல. டோன்ட் வரி, ஐ வில் பி ஃபைன். டேய் சூர்யா, அவங்க இருக்கிற இடம் சரியில்லை, சரியான ரஷ் இருக்கிற இடம், அங்க ஏகப்பட்ட டிராஃபிக், நீ போறது சரியா வராது. இட்ஸ் நாட் சேஃப். ஐ சே டோன்ட் வரின்னு சொன்னேன்ல. சூர்யா, சூர்யா,
தன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் யோசிக்கணும்னு சொல்லுங்கண்ணா. நான் சொல்றதை எனக்கே சொல்றாங்கன்னு சொல்லுங்க சார். ஆமா, சொன்னதெல்லாம் மறந்துட்டாங்கன்னா அதை ஞாபகப்படுத்த வேண்டி வருதுன்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாமே நல்ல ஞாபகம் இருக்கு சார். ஆமா ஆமா, நம்பிட்டேன்னு சொல்லுங்கண்ணா. அப்படி மத்தவங்களை பத்தி யோசிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் சாப்பிட கூட இல்லாம பின்னாடி வந்துட்டு இருப்பேனா? கேளுங்க சார். அதான் வந்தாச்சுல, வயிறு பசி கொல்லுது, பேச கூட முடியல சார். அண்ணா, அடுத்து ஒரு சின்ன ஃபுட் ஸ்ட்ரீட் வரும், அங்க நிப்பாட்டுங்க. சரிம்மா. என்னங்கண்ணா? தேங்க்யூம்மா. நீங்களும் சாப்பிடலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு இந்த 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. சாப்பிடலன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிடுங்க. வாங்கிக்கோங்கண்ணா. அதெல்லாம் சார் கேட்காமலே செய்வாங்க. ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு தான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இது போதும் மேடம், இதுக்கு மேல தாங்காது. இன்னொரு நாளைக்கு வரேன். நன்றி சார். பசிக்குதுன்னு சொன்னீங்களே, வாங்க போலாம். பூ வாங்கிக்கங்கம்மா. இல்ல வேண்டாமா. மாலியா ஆத்து பக்கம் வாரியா, லலாக்கு டோல் டப்பிமா, என்ன கங்கம்மா இடுப்பு சுத்தி திருப்பி பாருமா. கொஞ்சம் கஷ்டம்தான், என்னெல்லாம விளக்கு எரியுமா, என் புஷ்பாமா சுப்பு குஷி மூடு தெரியுமா. இன்னைக்கு என் கடையில ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது புஷே. என்ன ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு? இவ்ளோ குஷியா இருக்கிறதுக்கு என்ன நடந்துச்சு சுப்பு? நீ கிட்ட வாயே. ஐயா சொல்லு. அட பக்கத்துல வாண்டறல. இன்னைக்கு என் கடைக்கு யார் வந்தாங்கன்னு சொல்லு பார்க்கலாம். யார் வந்தா? ஒரு பெரிய விஐபி மேடம். எனக்கு அப்படியே ஜென்மமே ஈடேறின மாதிரி தோணுச்சு புஷ்பா. அப்பா மகவாய், என் பொண்ணு என்னைக்கு இப்படி இருக்கணும், அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாத. புஷ்பா, நான் சொல்றது கேட்டுக்கோ. அனு நிச்சயமா பெரிய ஆளா வருவா, இதை விட இன்னும் பெரிய லெவல். டைம் வேஸ்ட் பண்ணாத. என்ன சுப்பு சொல்ற? என்ன நீ இப்படி கேக்குற? என் பொண்ணுடைய என்ட்ரி என்ன, அவ கெத்து என்ன, அத பார்த்து அவளை பெத்த அப்பனுக்கு மனநிலைமை என்ன சந்தோஷமா இருந்திருக்கும். அத நாம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். அவளை பெத்ததுக்காக நாமளே நமக்கு ட்ரீட் கொடுத்துக்க போறோம். அதனால இன்னைக்கு கண்டிப்பா வெளில தான் சாப்பாடு. ஒரு நிமிஷம், நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி நாம சாப்பிட போற இடத்துக்கு அவளே வர சொல்லிடுறேன். ஓகே? என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாரு புஷ்பா. அனுவே மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. நான் இப்பதான் பாக்குறேன். என்னவா? அவ வெளியே சாப்பிட போறதா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. போன் பண்ணி கேளு சுப்பு, அவ வந்ததும் நம்ம போலாம். இல்லனா அது சட்டப்படி குற்றம் ஆயிடும். ஓஹோ, பொடி கூறு கெட்டவளே. இதெல்லாம் நல்லவங்க நாசூக்கானவங்க அறிவோடு செய்யற விஷயம். உனக்கு ஏன் அதெல்லாம்? முதல்ல கிளம்பலாவா? என்ன சுப்பு, இன்னைக்கு நீ என்ன ரொம்ப மிரட்டுற. தெரியாதனால தானே உன்னை கேட்டேன். ஏ புஷ்பா, நீ என் கூட ஆர்குமெண்ட் பண்ணாம நீ இப்ப என் கூட கிளம்புறியா இல்லையா? இல்லைன்னா நான் மனசு மாதிரி தனியா கிளம்புற மூடுக்கு வந்துருவேன். ஏன்னா நான் இப்ப சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ற மூட்ல இருக்கேன். Do you understand? ஐயோ 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 சுப்பு, என்ன பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அப்படியே அந்த கபாலியே கண் முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. என் கண்ணே பற்றும், என் சொல்லும். Do you understand? ஐயோ 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 சுப்பு, என்ன பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அப்படியே அந்த கபாலியே கண் முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. என் கண்ணே பற்றும், செல்லம். அப்படியே இருந்த வந்துடுறேன். Come on, come on, come on, fast. வா 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 வா, போல போல போல. Come. சரி 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 சரி, வா 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 வா.
நீ இங்கே இரு சுபு. நான் ரம்யா அம்மாட்ட போய் அனு வந்தா நம்ம வெளில போயிருக்கோம்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ம்? சீக்கிரமா வந்துரு புஷ். செம்ம மூட்ல இருக்கிறேன், மூட கெடுத்துறாத. புஷ்பா, உங்களுக்கு கல்யாண நாளா? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். காரணமே இல்லாம வெளியே சாப்பிட போறீங்க? பாத்தீங்களாண்ணே, பெரிய பணக்காரங்களாயிட்டாங்கண்ணே. எல்லாம் சூர்யா சாரோட சகவாசம் தான், அப்படிதானே புஷ்பா? நீங்க அனு வந்தா நாங்க வெளில போயிருக்கோம்னு சொல்லிடுங்க. நான் வரேன். வா சுப்பு, போலாம். புஷ்பா, நீ போயிட்டே இரு, வந்துடுறேன். பாத்தீங்களாண்ணே, அந்த சூரிய பிரகாஷ் புஷ்பா மூஞ்சி எப்படி மாறிச்சு பாத்தீங்களா? அப்படியே அனு வந்த உடனே அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லணுமா? சூரிய பிரகாஷ்னு சொன்னதும் சட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டால. ஆமா ரஞ்சினி, எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். அந்த ஆள் சகவாசம் சரியில்லைன்னு இவங்க எல்லாருக்குமே சீக்கிரமா புரியும். நீ எழுதி வச்சுக்கோ ரஞ்சினி, சூர்யா ஆள் சரியில்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனால இவங்க எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை வரும். அப்ப தெரியும் உங்களுக்கு. ஆமா அண்ணன், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நல்லா சொன்னீங்களே, ஒரு நாளைக்கு அங்க சாப்பிட்டா எவ்வளவு செலவாகும்? ஒரு 2000 ரூபாய். இங்க ஜஸ்ட் ஒரு 200 ரூபாய் இருந்தா போதும் சார். என்ஜாய் பண்ணி வெரைட்டியா சாப்பிடலாம். இங்க எனக்கு ஒரு ஃபேவரட் கடை இருக்கு. இப்ப நம்ம அந்த கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். நானும் ரம்யாவும் இங்க அடிக்கடி வருவோம். அது மட்டும் இல்ல சார், எங்க அப்பா அம்மாவுக்கும் இதுதான் ரொம்ப பிடிச்ச இடம். காலார நடந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஃபேவரட் கடைன்னு சொன்னனே அங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ட்ரீட் எல்லாமே இப்படிதான் சார் இருக்கும். ரெண்டு பேல் பூரி, கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவா? அங்கிளுக்கு? அதான் 2ன்னு சொன்னனே. அங்கிளுக்கும் காரம் எக்ஸ்ட்ரா இருந்தா ஓகேவா? காரம் ஓகே. அக்காவுக்கும் அங்கிளுக்கும் 2 பேல் பூரி காரம் தூக்கலாம். சார், உங்களுக்கு காரம் ஓகே தானே? ஏன் என்னால சாப்பிட முடியாதுங்கிறியா? சாப்பிட்டு காமிக்கிறேன். சார், உங்களுக்கு வெளியே சாப்பிடுற பழக்கம் இல்லைல்ல, அதான் காரமா தெரியுது. அப்படிலாம் எதுவும் இல்ல, இன்னும் கொஞ்சம் கூட காரம் போட்டிருக்கலாம். ரெட் ரெட். அவளுக்கு ஒரு வண்டி இருந்தா நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்ப ஏறு வண்டியில. ஏய், சைட் ஸ்டாண்ட் எடு முதல்ல. ஆபா. சுப்பு, நீ நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ. நீயா கீழே விழுந்துட்டு அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. ஏய், உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? அப்பனே ஞான பண்டிதா, காப்பாத்துறாப்பா. கை வை. சரி, நீ வண்டியை டக்குன்னு எடு. இவங்கெல்லாம் நம்ம ரொமான்ஸை பார்க்கலாமா? வண்டி எடு. நமக்குள்ளே எவ்வளவு சண்டை சச்சரவு இருக்கலாம், அதெல்லாம் இப்ப மனசுல வச்சுக்காத ப்ளீஸ். நமக்கு ஏதோ லாபம் கிடைக்கிறதுக்காகவோ பணம் கிடைக்கிறதுக்காகவோ அதுக்காக யோசிக்கிறது தான் சார் சுயநலம். எனக்கு அப்படிலாம் எந்த எண்ணமும் கிடையாது சார். நான் இப்ப அப்படியா சொன்னேன்? டைரக்டா சொல்லல, ஆனா நீங்க அப்படிதானே மீன் பண்ணீங்க. நீ என்னெல்லாமோ புரிஞ்சுக்கிற. சார், நான் சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். லவ் ஒத்துக்க முடியலன்னு ஆன பிறகு அதுக்கு வேற பேர் வைக்கிறதுலாம் சீட்டிங். அதே மாதிரி அதை எந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அந்த லவ் தான்.
அத நேசிக்கணும். எனக்கு நீ அப்படித்தான் சுப்பு. புஷு புஷு, இது பப்ளிக் பிளேஸ், யாராவது பாத்துட போறாங்க. உன் அபரிமிதமான நாணத்தை கொஞ்சம் அப்படியே நிறுத்து. பார்த்தா பாத்துட்டு போறாங்க. நீ ஏன் புருஷன்னு இந்த ஊருக்கே தெரியும். சரி போலாமா? இரு, நீ முதல்ல ஸ்டாண்ட சரியா போட்டியா? வண்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, சிவா பேயாட்டம் ஆடிடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சரியா? இப்ப போலாமா? உங்க வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் மாற்றத்தை ஏற்படுத்திருச்சுன்னா கண்டிப்பா எனக்கு தெரியப்படுத்த. என்ன நீ, எனக்கு கூச்சமா இருக்கு புஷ்பா. எனக்கு கூட தான் வெக்கமா இருக்கு. பரவாயில்ல, வச்சுடு. ஆஹா, உன் தலையில வச்ச உடனேதான் அந்த மல்லிப்பூக்கே ஒரு தனி அழகு வந்திருக்கு. நான் சொல்றது பொய்ன்னு உனக்கே தெரியுது இல்ல? வா. உதறுதா? பார்த்தாலே தெரியுது சுப்பு. கதை விடுறியா? இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு? பூவை சரியா வச்சு விடணும். திரும்ப. இப்ப எப்படி வழுக்குதுன்னு பாக்குறேன். புஷ், உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இது பப்ளிக் பிளேஸ், 4 பேர் வந்து போற இடம். இங்கேயாவது எனக்கு கொஞ்சம் மரியாதையா நீங்க வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடு. இல்லைன்னா எல்லாரும் என்ன வேலைக்காரன்னு நினைச்சிருவாங்க. இப்ப அது ரொம்ப முக்கியம். சாப்பாடு தான் முக்கியம். வா 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 வா. வாங்க. சரி வாங்க. இப்பதான் சூர்யா சாரை பத்தி பேசணும். அவரே நேர்ல வந்து நிக்கிறாரு. உங்களுக்கு 100. அதேதான். சூப்பரா இருந்திருக்குமே. உங்களுக்கு பிடிச்சதா சார்? பிடிச்சிருந்தது. நாங்களும் இன்னைக்கு அதே தான் சார் சாப்பிட போறோம். எங்க குடும்பத்தோட ஃபேவரட் சார் அது. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி சார், வரேன் சார். அம்மா, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. சார், நான் கார் வரைக்கும் போய் அனுப்பிட்டு வரேன். இல்ல புஷ்பா, எப்பவுமே அந்த கார பேல்பூரி தான் சாப்பிடணுமா? இன்னைக்கு ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாமா? முதல்ல பேல்பூரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன டிஃபரெண்டா வேணா ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட கேட்டேன் பாரு. அதனால இப்ப என்ன பெரிய டிஃபரன்ஸ் வரப்போகுது? நிச்சயம் டிஃபரன்ஸ் வரும். நம்ம இருக்கிறது, வாழ்றது எல்லாம் இந்த சொசைட்டில தானே. இதுல மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க பார்வையில மனசுல என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஓ, அப்போ உங்க மனசுல என்ன இருக்கு? உங்க மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க அதை ஒத்துக்கிட்டா நிச்சயம் இந்த சொசைட்டியும் ஒத்துக்கும். என்ன சொல்றீங்க சார்? சார், நீங்க இப்படி எதுவுமே சொல்லாம போனா என்ன? சூப்பரா இருக்கு. புஷ்பா செலக்ஷன்னா சும்மாவா? உங்க அப்பா கணக்கா சும்மா ஜோரா இருக்கும்ல. ஆஹா, நீ வாயை திறந்து இப்படி ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னதுக்கு உன் வாயில சர்க்கரையை கொட்டி இருக்கணும். ஆனா இப்ப சர்க்கரை இல்லாத
என்ன சம்பந்தம் அப்படின்றத சொல்றேன். சோ ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேட் நைட் ஷோ. நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஆஷ்தா பேசிட்டு இருக்கேன். only on 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி. 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி. பொதுவாவே காதல் அப்படின்றது ஒரு யூனிவர்சல் எக்ஸ்பிரஷன்ங்க. ஆனா இந்த காதல் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் how to fall in love, how not to fall in love அப்படின்னு காதல்ல விழுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் fall in loveனு சொல்றாங்க. ஆனா நம்ம ஷோல நம்ம falling in love பத்தி பேசவே போறது இல்ல. ஏன் அப்படின்னா காதல்ல நம்ம வந்து கண்ணை மூடிட்டு விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்ட மேனிக்கு அடிபடதான் செய்யும். ஆனா இதே நம்ம காதல்ல எழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், when you rise in love every single day. 45 minutes கிளாஸ்ல ஒவ்வொரு நொடியும் அப்படியே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் யாரு, என் வேலை என்ன அப்படின்னு எதை பத்தியுமே யோசிக்க முடியல. என் மைண்ட் ஃபுல்லா அவ ஏன் இன்னைக்கு வரலங்கிறத மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓஹோ சார், அபிஷியலா உங்களுக்கு லவ் பீட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. வேற என்னலாம் நடந்துட்டு இருக்கு? அப்புறம் தான் தெரிஞ்சது அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வர முடியலன்னு நோட்ஸை எழுதி நானே அவ வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். வாரே வா, அந்த பொண்ணு வீட்டுக்கே நோட் கொண்டு போனீங்களா? வேற லெவல் சார். இதுதான் காதலோட கெத்துன்றது இல்ல. சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் இது மாதிரிலாம் நடந்துக்கிறவனே இல்ல. But can I be frank with you? இந்த காதல் அப்படின்ற உன்னதமான ஃபீலிங்க நீங்க மறைச்சு வைக்கவே முடியாது. அத அந்த பொண்ணுக்காகவோ இல்ல இந்த உலகத்துக்காகவோ இல்ல மத்தவங்களுக்காகவோ நீங்க மறைச்சு வைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களால முடியவே முடியாது. I am sure about it. ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா காதல் அப்படின்றது என்னதான் ஒரு மனசு சார்ந்த விஷயமா இருந்தாலும் காதல் உண்மையா வாழ்றது கண்கள்ல தான். சோ நம்ம நினைக்கிறோம் இந்த காதலை ஊருக்கு தெரியாம, உலகத்துக்கு தெரியாம, அந்த பொண்ணுக்கு தெரியாம, யாருக்குமே தெரியாம மறைக்க முடியும் அப்படின்னு. ஆனா இந்த காதல் உங்க கண்ணு வழியா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சே தான் ஆகும். I am so sure about it. சோ உங்களால இந்த காதலை மறைச்சு வைக்கவே முடியாது. நோ வே. இப்ப நான் என்ன செய்ய? பதில் என்ன அப்படின்னா, உங்க காதல் உன்னதமான காதலா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கும். அது என்ன உன்னத காதல் அப்படின்னு கேக்குறீங்களா? ஜாதி, மதம், மொழி அண்ட் இப்ப நம்ம ப்ரொஃபசர் பேசும்போது சொன்னாரே ஏஜ், இந்த மாதிரியான எல்லா டிஃபரன்சஸையும் கடந்து இன்னும் அந்த அன்பை நீங்க உண்மையா காட்டுறீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான காதல். சோ அதே மாதிரி நம்ம ப்ரொஃபசரோட காதலும் ஜெயிக்க என்னோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டு இப்போ ஒரு அமேசிங்கான பாடல் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் நம்ம ப்ரொஃபசருக்கு டெடிகேட் பண்ணிட்டு இன்னைக்கு ஷோ முடிச்சு நான் கிளம்புறேன். இந்த நாள் ரொம்பவே ஒரு பிளெஸ்டான நாளாமே என்னுடைய வாழ்த்துக்கள். Stay happy, stay blessed, stay amazing. You are listening to the Late Night Show with me Mirchi Ash only on 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி. எவனாவது உன்னை பத்தி தப்பா பேசினா கூட டேய் என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு தானே அங்க போயிருக்கா அப்படின்னு நெஞ்ச நிமித்தி நான் திமிரா சொல்லுவேன்ல. ஒரு அப்பனுக்கு அதானே கௌரவம். புரிஞ்சுதா? சுப்பு, எங்க நீ அவ மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவியோன்னு நினைச்சு நான் பயந்தேன். ஆனா அழகா நல்ல உணர்ற மாதிரி சொன்ன. வர வர நீ ரொம்ப அழகா பேச ஆரம்பிச்சிட்ட. நான் யாரு? புஷ்பா புருஷனாச்சே. உலகத்துக்கு தெரியாம, அந்த பொண்ணுக்கு தெரியாம, யாருக்குமே தெரியாம மறைக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த காதல் உங்க கண்ணு வழியா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சே தான் ஆகும். சோ உங்களால உங்க காதல மறைச்சு வைக்கவே முடியாது. நோ வே. உங்களால உங்க காதல மறைச்சு வைக்கவே முடியாது. முதல் முறையா நீங்க இந்த மாதிரி தப்பு செஞ்சதால நான் இன்னைக்கு வெறும் வார்னிங்கோட விடுறேன். அடுத்த முறை என் ஆக்ஷன் கடுமையா இருக்கும். போங்க, போய் வேலையை பாருங்க. ஹலோ, யா இல்ல இந்த ப்ராஜெக்டை நம்ம முடிச்சிடலாம். ஓகே. இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? போங்க, போய் அந்த ரிப்போர்ட்டை சீக்கிரம் ரெடி பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே மேடம். Do it fast. முடியலனா தீனா கிட்ட ஹெல்ப் கேளுங்க. Come on, quick, போங்க. எல்லாரும் விடவும் எனக்கு நல்லா தெரியும்
தயவு செஞ்சு அவங்க 2 பேர் பத்தியும் தப்பா பேசாதீங்க சார். அப்படி பேசுற ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல. நீங்க இப்படி பேசுறத கேட்டுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் சார். என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ப்ளீஸ் வாசு சார், இப்ப எதுக்கு இதெல்லாம்? விடுங்க சார், இப்ப இதெல்லாம் நமக்கு தேவையா? நீங்க சும்மா இருங்க காமத் சார். இவன் வயசு என்ன, என் வயசு என்ன? என்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல இவளுக்கு. சுத்த மரியாதை கெட்ட பொண்ணா இருக்கா? நான் மரியாதையோட தான் பேசுறேன். ஆனா நீங்க ஒரு பொண்ணை பத்தி அபாண்டமா பேசுற குற்ற உணர்ச்சியோ டீசன்சியோ இல்லாம ஒரு டெடிகேட்டட் பிசினஸ் ஐகான் பத்தி இல்லாததையெல்லாம் இட்டு கட்டி பேசிட்டு இருக்கீங்க. இது உங்க வயசுக்கு தகுந்த பேச்சா தெரியல. She has to prove. அப்பதான் சார் ஒரு ரெகக்னிஷன் அவளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி தான் சார் மீரா மேம். அவங்கள போய் இப்படி தரக்குறைவா பேசினப்போ எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு சார். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. உன் வயசுக்கு மீறின மெச்சூரிட்டி உன்கிட்ட இருக்கு. அடுத்தவங்களை பத்தி யாரோ எதுவோ பேசிட்டு போகட்டும்னு இல்லாம தப்ப தட்டி கேட்கணுங்கிற தைரியம் இருக்கு பாரு. அதுக்கே ஹாட்ஸ் ஆஃப். அதையே நீ நாசுக்கா கேட்ட விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட், வெரி குட்மா. தேங்க்யூ சார். என்ன வயசு அவளுக்கு? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவளுக்கு? ஒரு இன்வெஸ்டர் கிட்ட பேசுற பேச்சா இது? சார் ப்ளீஸ் யூ காம் டவுன். இங்க பாருங்க மேடம், எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டா. உங்க கம்பெனிக்கு மார்க்கெட்ல ஒரு ரெபுடேஷன் இருக்கு. ஆனா இவ எல்லாத்தையும் நாசமாக்க போறா. சார் ப்ளீஸ் காம் டவுன். அனு எங்க கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளால எங்க கம்பெனிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொன்னா முதல்ல அவகிட்ட பேசுங்க மேடம். ஷியோர் சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கீங்க, எவ்வளவு மரியாதையா பேசுறீங்க, அத முதல்ல கத்து கொடுங்க. அப்புறம் ஃபீல்ட் ஒர்க்குக்கு அனுப்புங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல? உன் ஒர்க்க பார்த்து அவங்க எல்லாரும் பாராட்டி தள்ளிருப்பாங்களே. எஸ் மேம். லயர். வாயை திறந்தாலே ஒரே பொய். இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? மேம் என்ன என்ன மேம்? அனு, நீ ஒர்க் பண்றது பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்காக. மக்கள் நம்ம கம்பெனி எப்படி பாக்குறாங்களோ அது உனக்கு சுத்தமா புரியவே இல்ல. நம்ம இன்வெஸ்டர்ஸுக்கோ இல்ல கிளையன்ட்ஸுக்கோ அவமானம் வரவே கூடாதுன்னு நாங்கெல்லாம் இங்க பாடுபட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடானா அவங்களே மரியாதை இல்லாம பேசியிருக்க. இது வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததே இல்ல. இவ்வளவு அமிச்ச 2 நாள்ல நம்ம கம்பெனி ரெபுடேஷனுக்கே பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு அனு மேடத்துக்கு? ஐ கான்ட் பிலீவ் திஸ். இன்வெஸ்டர்ஸ் கூப்பிட்டு என்ன கத்துறாங்க சார். இல்ல, இதை இப்படியே விட்டா சரியே வராது. அனு மேடத்துக்கு உரைக்கிற மாதிரி தெளிவா சொல்லித்தான். எத்தனை தடவை சொல்றது பங்கஜ், அது ரிசீவ் பண்ற எபிலிட்டியே இல்லையா அவகிட்ட? வர சொல்லிருக்கேன் அவளை. நீங்களே அவகிட்ட என்ன பேசணுமோ பேசுங்க, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஐ அம் டோட்டலி டயர்ட். அண்ட் பங்கஜ், இன்னைக்காவது அவளுக்கு கண்ணை மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. எடுத்தாச்சு சார். இதுல என்ன இருக்குன்னு பாத்தியா? அனுவோட டெர்மினேஷன் லெட்டர். நான் இந்த விஷயத்துக்குள்ள வர விரும்பல. அனு தப்பு பண்ணிருக்காளா இல்லையான்னு நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க. ஒருவேளை அனு மேல தப்பு இருந்தா இந்த லெட்டர்ல என் கையெழுத்து வாங்கிட்டு அவளை கம்பெனில இருந்து டெர்மினேட் பண்ணிடுங்க. வர சொல்லுங்க. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். ப்ளீஸ் சிட் டவுன். வெல், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஜென்டில்மேன். சர்வேல இருந்து பாதிலேயே உங்க எல்லாரையும் வர சொல்ல வேண்டியதாயிடுச்சு. பட் ஐ ரியலி திங்க் திஸ் இஸ் த நீட் ஆஃப் த அவர். அதை தான் அனு மேடம் கொஸ்டின் பண்ணாங்க.
பொண்ணுங்களை பத்தி இப்படி எல்லாம் காசிப் கிளப்பி விடாதீங்க, அவங்க ரெputation-அ நாசமாக்கிடாதீங்கன்னு சொன்னாங்க. சூர்யா சாரும் மீரா மேடமும் எப்படின்னு எனக்கு உங்களை விட நல்லா தெரியும். அவங்க கம்பெனிக்காக எவ்வளவு டெடிகேட்டா வேலை பார்க்கறாங்க. அவங்க 2 பேரும் எங்க கம்பெனியோட முக்கியமான பில்லர்ஸ்னு உங்களுக்கு ஆதரவா தான் பேசினாங்க அனு மேடம். அதுக்குள்ள வாசுதேவ் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லியிருக்காரு போல. முதல்ல இருந்தாடி சூர்யா சார் உன்கிட்ட நடந்துக்கிறத வச்சு உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? ரம்யா, அவர் தி கிரேட் சூரிய பிரகாஷ் டி. அவர் எப்போ எப்படி நடந்துக்குவாருன்னு யாருக்குமே தெரியாது. நானும் நிறைய தடவை அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தையாவது சொல்ல வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா நோ யூஸ். இப்போ என்ன பண்றது? டேய், என்னடா இதெல்லாம்? நானும் அனுவும் ஃப்ரெண்ட்ஸ்ல இப்ப அதான் அனுவுக்கு. உன் தலை ஃப்ரெண்ட்ஸுக்கு எவனாச்சும் ரெட் ரோஸ் தருவானா? எல்லோ ரோஸ் தானே தருவாங்க. அது எந்த பக்கம் போடும்போது கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லு. கடைசியில எதுல முடியுதோ அதான் நடக்கும். நல்லா கொடுத்தட ஐடியாவ. மாடர்னான ஒரு ஐடியா. இதெல்லாம் உன் மண்டையில எப்படிதான் தோணுதோ? அப்படிலாம் சொல்லாத ரம்யா. ஐடியா பழசா இருக்கலாம், ஆனா இது பழிக்கும். ஓல்ட் இஸ் கோல்டு. ஏன்னா நானும் இத செஞ்சு பார்த்தேன். அனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு வந்துச்சு. அதான் கல்யாணம் நின்னுடுச்சுல. அனு, நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணு. ஆன்சர் கரெக்டா. சம்பத் சொன்ன மாதிரி செஞ்சுதான் பாரு. கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்காது. ரம்யா, கல்யாணம் நடக்காதுன்னு வந்திருக்கு. அழாத. அழாத அனு.